ആ ബസ്സിന് വല്ല കേടുപാടുകൾ ബ്രേക്ക് ഡൗണോ അല്ലെങ്കിൽ എന്തെങ്കിലും ട്രാഫിക്കോ എന്തെങ്കിലും ഇഷ്യൂ ഉണ്ടെങ്കിൽ അന്നത്തെ ട്രിപ്പ് നോക്കണ്ട. ചിലപ്പോൾ 2-3 മണിക്കൂറാകും. சரி சரி ஓகே ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குளித்துறை பணிமனை 2ல் நிற்கிறேன். எங்களுடைய ஊரில் 5 பஸ்ஸுக்கு மேலே அதிகமாக பஸ்ஸுகள் ஓடிட்டு இருந்து 2 சிற்றுந்து ஓடிட்டு இருந்து இப்போ வந்து ஒரே ஒரு பஸ் மட்டும் தான் ஓடுது. அதுவும் ஒரு ட்ரிப்பு வர்றதுக்கு 2-3 மணி நேரம் வரை ஆகும். பணிமனை BM2 கிட்ட நான் மனு கொடுக்க வந்திருந்தேன். எங்களுக்கு அதாவது கோரிக்கை வச்சோன்னா பகல் நேரத்தில் ஒரு பஸ்ஸு கூட இயக்கவும், இரவு நேரத்தில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒரு 4 ட்ரிப்பாவது களியக்காவிளை டு கண்ணோமூடு வரைக்கும் பஸ்ஸை 2 பஸ் ஒரு பஸ் எக்ஸ்ட்ரா இயக்கும்படியும் கேட்டு மனு கொடுத்துருக்குறேன். அவரும் இப்போ தான் வந்திருக்கிறாரு. உடனடியாக அவர் இல்லையே கவரிங் லெட்டர் பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் மக்களோட குமரில் நீங்கள் அந்த വീഡിയോക്ക് உள்ளே കണ്ടിപ്പാ பார்க்கலாம். നിങ്ങൾ ഞാൻ വന്നിട്ടിപ്പോ ഹാഫ് ആൻ അവർ ആവുന്നതേ ഉള്ളൂ. പക്ഷെ ഞാൻ ഈ ബസ്സിന് കണക്കിന് തന്നെയാണ് വരുന്നത്. കാരണം ഈ 11 o'clock ആണ് ടൈം. കാരണം നമുക്ക് ഇങ്ങനെ ഒരു ഷെഡ്യൂൾ ഉണ്ട്. ഈ ഒരു 84 മണിയോളം എന്നൊരു ബസ് മാത്രമേ നമുക്ക് ഇപ്പോ കറന്റ്ലി അവൈലബിൾ ആയിട്ടുള്ളൂ. അതായത് 84 മണിയോളം ഒരേ ഒരു ബസ് ഒരേ ഒരു ബസ്സേ ഉള്ളൂ. ആ ബസ് അത് പോയിട്ട് അടുത്ത ആളെ എടുത്തിട്ട് തിരിച്ചു വരും വരെ ഇവിടെ നിൽക്കുന്നവർ ഇവിടെ നിന്നോണം എന്നുള്ള ആറ്റിറ്റ്യൂഡ്. ഒരു 2 മണി നേരത്തിന് മേലാകില്ല ഉറപ്പായിട്ടും. ആ ബസ്സിന് വല്ല കേടുപാടുകൾ ബ്രേക്ക് ഡൗണോ അല്ലെങ്കിൽ എന്തെങ്കിലും ട്രാഫിക്കോ എന്തെങ്കിലും ഇഷ്യൂ ഉണ്ടെങ്കിൽ അന്നത്തെ ട്രിപ്പ് നോക്കണ്ട. അതിന് ഇഷ്ടമുള്ളപ്പോഴേ അത് വരുള്ളൂ. അതിപ്പോ ഫ്രീ ബസ് ആക്കിയതുകൊണ്ട് എല്ലാരും അതിനു വേണ്ടി വെയിറ്റ് ചെയ്യും. കാരണം പണ്ടൊക്കെ ഓട്ടോ പിടിച്ചൊക്കെ ആൾക്കാർ പോവായിരുന്നു. ഇപ്പൊ അതും ഇല്ല. ഒരു ബസ് ഭയങ്കര സ്ട്രഗിൾ ആണ് ഈ മലയടി. ഒരു ബസ് വന്ന് ബ്രേക്ക് ഡൗൺ ഏതാ ആഴ്ച മാറ്റു ബസ്സേ ഇല്ല. அதுக்காக காத்திக்கணும். அன்னைக்கு எல்லாருக்கும் യാത്ര ഇതായിരും. അതെ. കാരണം ഒരു ബസ്സേ നമുക്കിപ്പോ ഇവിടെ ഉള്ളൂ. പണ്ട് നേരത്തെ 382 ബസ് ഉണ്ടായിരുന്നു, ഒരു H ബസ് ഉണ്ടായിരുന്നു, നെട്ട ബസ് ഉണ്ടായിരുന്നു. ഇപ്പൊ എല്ലാ ബസ്സും ഒരു ക്യാൻസൽ ചെയ്തു. എന്തിനാന്ന് നമുക്ക് അറിയില്ല. പ്രൈവറ്റ് ബസ്സുകൾ പോലും ഇല്ല. ഓട്ടോ ചാർജസ് എന്ന് വെച്ചാല് ഒരു റൗണ്ട് അടിക്കാനായിട്ട് 100-120 രൂപയാണ് അവര് വാങ്ങുന്നത്. ഭയങ്കര കഷ്ടമാണ് ഇവിടെ യാത്ര ചെയ്യാനായിട്ട്. ഇങ്ങനെ നിക്കുക ഒരു 2 മണിക്കൂർ ഇങ്ങനെ നിക്കുക ഇവിടെ വന്നിട്ട്. അതാണ് ഇവിടുത്തെ അവസ്ഥ. ചെവി കൊടുത്ത് കേളുங்க. 2 മണി നേരം 3 മണി നേരം மக்கள் காத்து நிக்கறாங்க. വളരെ കഷ്ടമാണ്. உங்களோட கோரிக்கை வந்து இனி 2 பஸ் ஓடணும். obviously. അതെ തീർച്ചയായിട്ടും. அது மட்டும் இல்ல, இப்ப கேள்விப்பட்ட களியக்காவிளை ஜங்ஷன்ல 6 மணி தாண்டனா பஸ்ஸே கிடையாது நம்ம கண்ணோமடுங்க மலையடி வர்றதுக்கு. அப்படிதானே? അതെ. ஒரே ஒரு பஸ். அதாவது 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள எப்பாவது ஒரு ட்ரிப் ஒரு பஸ் ஓடும். அതെ. சரி ஓகே. சரி புள்ள, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. அக்கா, நீங்க எங்க போறீங்க இப்போ? குளித்தரையா? சரி. இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 மணிக்கூர். எப்படி? 1 மணிக்கூர். 1 மணிக்கூர் ஆகுது இல்ல சிஸ்டர்? நீங்க வந்து இப்போ நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? அரை மணிக்கூர் ஆச்சு. போதிக்கிறியா சொல்லுங்க. நீங்க பஸ்ஸுக்கு வந்து பஸ்ஸுக்கு வந்து எத்தனை மணிக்கூர் ஆச்சு? அரை மணிக்கூர். நீங்க வந்து 1 மணிக்கூரா? எத்தனை? 1 மணிக்கூர் கழிஞ்சா? നിങ്ങൾ വന്നിട്ട് എത്ര മണിക്കൂറായി യോസന്നിന് വന്നിട്ട്? ഹാഫ് ആൻ അവർ ആയിരിക്കും. ഇപ്പോൾ നിങ്ങൾ வந்து അரை മണിക്കൂർ இருக்கும். நீங்கள் வந்து 1 மணிக்கூர் ஆச்சுல்ல? சில நாளெல்லாம் எத்தனை மணிக்கூர் வண்டி வர்றதுக்கு? 1-2 மணிக்கூர் பஸ் எல்லாம் வந்து நிற்குதியா? அதுக்கு தான் நான் மனு ஆக்ஷன் எடுக்கல. ചിലപ്പോൾ 2-3 മണിക്കൂറാകും. ശരി ഓക്കെ. കളികൾ നിങ്ങൾ കണ്ണോടുക്ക് വേറെ വണ്ടിയില്ല. 100 രൂപ வச்சிருந்தாதான் ஆட்டோ பிடிச்சி வர முடியும். சரி ஓகே. இப்போ மனு கையில் வச்சுருக்கேன். மனு கொடுக்க தான் போகிறேன். அதனால் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு போகிறான்னு இருக்கேன். சரி. 9 மணிக்கு இந்த இடத்துல இருந்து போன பஸ்ஸு தவிர 2 மணி நேரம் கழிச்சு 11:10க்கு இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த பஸ்ஸில் இருந்து எத்தனை பயணிகள் ஏறுறாங்க இறங்குறாங்கன்னு நீங்களே நேரில் பாருங்கள். அன்பு சொந்தங்களே, பொதுமக்கள் நலன் கருதி நான் கொடுத்த அந்த மனு கொடுக்க வந்திருந்தேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு தரப்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து இன்னொரு பொது நலன் கொண்ட வீடியோவில் பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பை.